வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி, அனல் பறக்கும் கடைசி சுற்று. பாலமேடு ஜல்லிக்கட்டில் 11 காளைகளை அடக்கி முதலிடத்தில் உள்ள பார்த்திபன், 9 காளைகளை தழுவிய துளசி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வீரர்களை பந்தாடிய தேனி மாவட்டம் கோட்டூர் அமரன் காளை, திமிலை பிடிக்க வந்தவர்களை விளாசி தள்ளி அசத்தல். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பட்டையை கிளப்பிய காளைகள். களத்தில் தில்லாக நின்று காளையர்களை அலறவிட்டு பரிசை தட்டி சென்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் நவீன்குமார் உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க கோரிக்கை, உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் கருத்து. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டில் வெற்றி வாகை சூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை, பரிசு வழங்கி கௌரவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். முன்னாள் அமைச்சர் எங்கள் ஜல்லிக்கட்டு காவலன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பரிசு கொடுக்கிறார். அவர் மாற பாஞ்சல ரசிச்சு பார்த்தாரு, பாராட்டி. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உயிரிழப்பு. வாடிவாசலில் இருந்து வந்த காளையும் களத்தில் இருந்த காளையும் மோதிக்கொண்டதில் திருவளர் சேலை செல்லப்பன் என்பவரது மாடு இறந்தது. 2025ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை படிக்கராமுவுக்கு வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தங்கபாலு, சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் ரவீந்திரநாத் உள்ளிட்டோருக்கும் பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவிப்பு. ஆளுநர் மாளிகையில் காவி நிற உடையில் உள்ள வள்ளுவரின் படத்துக்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி, கடவுள் பக்தியின் உன்னதத்தை வள்ளுவர் கற்றுக் கொடுத்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருக்குறளை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் உலக பொதுமறை என அறிவிக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்துக்கு மாநில அரசால் நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பிரச்சனை எதுவும் இல்லை, தனுஷ்கோடி திட்டம் என நினைத்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தவறுதலாக பதிலளித்து விட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். காணொலி மிக தெளிவாக உள்ளபோது சத்தத்தால் குழப்பம் ஏற்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் சொல்வது ஏற்கக்கூடியதாக இல்லை, தமிழ்நாடு அரசு மீது பழி போட வேண்டும் என்றே அப்படி கூறியதாக எண்ண தோன்றுவதாக சமூக வலைதளத்தில் சு வெங்கடேசன் எம்பி பதிவு. தென் தமிழகத்தில் வளர்ச்சிக்கு முக்கிய திட்டமான மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதைக்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்க வேண்டும், தேவையான நில எடுப்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். காவி உடையில் திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் மரியாதை செய்ததற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். தமிழ்நாடு அரசு தமிழினம் திருவள்ளுவரை தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்த மு. கருணாநிதி போராட்டம் நடத்தியதாக கூறுவது பொய், பல போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா என அமைச்சர் பெரியசாமிக்கு ஓ. பன்னீர்செல்வம் பதில். சென்னை எழும்பூர் நெல்லை இடையேயான வந்தே பாரத் ரயிலில் மேலும் 8 பெட்டிகள் இணைப்பு, 16 பெட்டிகளுடன் ரயில் இயங்க தொடங்கியதை வீடியோவாக வெளியிட்ட தெற்கு ரயில்வே.
கன்னியாகுமரி மீனவர்கள் வலையில் சிக்கிய திமிங்கலம். பல மணி நேரம் போராடி பிடித்த மீன் பாதுகாக்கப்பட்ட வகையைச் சேர்ந்தது என தெரிய வந்ததால் மீண்டும் கடலில் விட்டனர். சென்னை ஐஐடி மாணவியிடம் அத்துமீறல். பேக்கரி ஊழியரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. மும்பையில் நடைபெற்ற விழாவில் கடற்படையின் 2 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் நீர்மூழ்கி கப்பலும் அர்ப்பணிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் நின்றிருந்த பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் முதியவர் பலி. பீடி அணைக்காமல் யாரோ போட்டதில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிக்கு நேர்ந்த சோகம். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் 77ஆம் ஆண்டு விழா. ரோபோ நாய்களை ரிமோட் மூலம் இயக்கி மிடுக்காக நடைபோட வைத்த ராணுவத்தினர். அடுத்த மாடு ஒடியாங்க அடுத்த ஒன்று அவர்களின் காலை டைம் இல்ல செவ்வாழை வரட்டு அடுத்த மாடு மதுரை மாவட்டம் மாடு ரிட்டர்ன் பாருங்க. காவல்துறை கொஞ்சம் வண்டியை திருப்பிட்டு போங்க. அந்த பக்கம் உள்ள கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு மாட்டை இந்த பக்கம் ஓட்டிட்டு வர்றாங்க. ரன்வேல இருக்க போலீஸ் சார் பின்னாடி அவங்களால சார் மாடு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் அந்த பசங்களை காவல்துறையினர் ரன்வேல இருக்க காவல்துறையினர் அந்த பின்னாடி இருக்க கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. முடிய போற நேரம் மாடு பூரா 6-7 மாடு வந்துருச்சு. களத்துல நிறைய வீரர்கள் அவங்க பூரா மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் லோக்கல்ல இருக்க பார்வையாளர்கள் உள்ள இருக்காங்க. அவ்வளவு மாடு வருது. நிறைவா விழாவை முடிக்க முடியும். கொஞ்சம் எல்லாரும் வண்டி பார்வையாளர் கூட உள்ள வந்துட்டாங்க. தம்பி மாடு உள்ள வந்துருச்சு. மாவடி பக்கம் ரன்வேல இருக்க காவலர்கள் சார் போலீசார் சார் அங்க உள்ள இருக்கவங்க கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க சார். கொஞ்சம் அந்த உள்ள இருக்கிறவங்க மாடு அது நம்ம தெரியுமா உங்களுக்கு